ஆண்டவர் யூஸ் பண்ண டெக்னாலஜி நான் ஒண்ணு கண்டு நான் ரொம்ப பிரமிப்பா இருப்பேன். இன்னும் பைபிள்ல சொன்ன ஒரு டெக்னாலஜி இன்னும் இவங்களால செய்யவே முடியல. ரொம்ப சிம்பிளா ஒரு ஆளு, படிப்பறிவு இல்லாத ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு ஆளு பைபிள்ல ஒரு சயின்ஸ் யூஸ் பண்ணிருப்பாரு. லாபான் ஆட்டுக்கும் அவர் ஆட்டுக்கும் நடுவில் டிஃபரன்ஸை உண்டாக்குவாரு. இல்ல கலர் சேஞ்ச் பண்ணி குட்டி போட வைப்பாரு. ஒரு ஆபரேஷனும் கிடையாது. அதுக்கு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாரு. அது பொழியும் போது கிளைய வெட்டி போட்டு என்னமோ பண்ணியிருப்பாரு. அது அப்படி செய்யணும்னா அதை டிஎன்ஏ சேஞ்ச் பண்ணணும். டிஎன்ஏ சேஞ்ச் ஆனாதான் கலர் சேஞ்ச் ஆகும். ஆனா 4000 வருஷத்துக்கு முன்னாடி 2500 வருஷத்துக்கு முன்னாடி சேஞ்ச் பண்ண டிஎன்ஏ சேஞ்ச் அந்த ஆபரேஷனை இன்ன வரைக்கும் யாராலையும் பண்ணவே முடியல. டிஎன்ஏ படிக்கவே முடியல. அவன் ஆடு மேய்க்கிறவனுக்கு இருக்கிற ஞானத்தை இன்னைக்கு எவனாலையும் செய்ய முடியல. ஆடு மேய்க்கிற யாக்கோபு எப்படி டிஎன்ஏ மாத்திருக்கான் பாருங்க. அவ்வளவுதான். இதுதான் நம்முடைய பைபிள். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனதை இவங்க ப்ரூஃப் பண்றதுக்கு இவ்வளவு ஆயிருக்கு. அதோட சோதிச்சு பார்த்து தோத்து போயிருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்சிக்கு சொல்றேன், உங்க கையில இருக்கிற டெக்னாலஜி, உங்க கையில இருக்கக்கூடியதான இன்வென்ஷன்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு கெடுதலை உண்டாக்கும். ஒரு நாள் இல்லாமல் போகும். ஆனால் உங்கள் வீட்டிலே நீங்கள் தேடாமல் ஷெல்ஃப்ல இருக்கிற அந்த பைபிள் இருக்குல்ல, அது மாறாது. உன்னை மாற்றும், உன்னை ஆசீர்வதிக்கும், உன்னை உயர்த்தும், உன்னை கொண்டு போய் பரலோகத்தில் நிறுத்தும். நீ இன்னைக்கு வேண்டாம் சொல்ற இந்த பைபிள் தான் ஒரு நாள் உனக்கு ஜீவனையே கொடுக்க கூடதாக இருக்கும். எத்தனையோ அறிஞர் பெருமக்கள், சர் ஐசக் நியூட்டன்ல இருந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்ல இருந்து எத்தனையோ அறிஞர் பெருமக்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு சாவும் போது கையில பைபிளை வச்சுட்டு தான் செத்தான். எந்த புக்கும் பரலோகத்துக்கு கூட்டு போகாது, பைபிள் தான் பரலோகத்துக்கு கூட்டு போகணும். அந்த அறிஞர் பெருமக்கள் சாவும் போது கண்டுபிடிச்சா நீ இப்பவே கண்டுபிடிச்சிரு, உனக்கு நல்லது. நான் அதனால தான் சொல்வேன், 18 வயசுல இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை அறியாத குடும்பத்திலிருந்து இயேசுவை 18 வயசுல ஏற்றுக்கொண்டேன். ஒரு பக்கம் என் தாயாருக்கு சிஎஸ்ஐல இருந்து அவங்க இயேசுவை தெரியும். ஒரு பக்கம் என் தகப்பனார் சைடுல ஆண்டவரை பத்தி அறிவே கிடையாது. இன்னொரு பக்கம் நாத்திக கொள்கை. இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு குழப்பவாதியாய் வாழ்ந்துட்டு இருந்தேன் நான். ஆனால் இவைகளுக்கு நடுவுல இருந்துதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை செலக்ட் பண்ணி என்னை வேறு பிரிச்சு இந்த பைபிளுடைய மகத்துவத்தை சொல்லி கொடுத்தார். 18 வயசுல நல்ல வேளை அன்னைக்கு இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டேன். இப்பவும் சொல்றேன், இன்னைக்கு 18 வயசுல இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், இப்ப நான் சொல்றது உனக்கு கேட்கறதுக்கு எப்படி இருக்கும் தெரியாது. உனக்கு என்ன மாதிரி 50 வயசு ஆகும்போது தெரியும். அந்த ஆளு அன்னைக்கே கத்தனா, அன்னைக்கே இந்த பைபிளை படிச்சிருந்தோம்னா இன்னைக்கு நாம காப்பாற்றப்பட்டிருப்போம்னு ஒரு நாள் நீ நினைக்கிற காலம் ஒன்று வரும். குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான்னு சொன்ன ஆளே சாகும்போது கையில பைபிளை வச்சுட்டு தான் செத்தாரு. இந்த பைபிள் இன்னும் 100 வருஷத்துல இருக்காதுன்னு சொன்ன வால்டருடைய வீடு தான் இன்னைக்கு பைபிள் பிரிண்ட் பண்ணக்கூடிய இடமாக மாறி இருக்கிறது. சர்வ வல்லமை உள்ள வார்த்தை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின வார்த்தை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. இதை ஜெயிக்கவோ அழிக்கவோ இன்னும் ஒருவன் பிறக்கவும் இல்லை, இனி பிறக்க போவதும் இல்லை. இது எவன் மேல் மோதினாலும் சரி, எவன் இதன் மேல் மோதினாலும் சரி, அவன் தான் நொறுங்கி போவான், நசுங்கி போவானே ஒழிய இந்த வேத வார்த்தையிலிருந்து ஒரு உறுப்பினுடைய ஒரு இன்ச் கூட ஒளிந்து போகாது. ஏன்னா இதுவரைக்கும் முயற்சி பண்ணி தோத்து போன சாம்ராஜ்யம் இருக்கு. கிறிஸ்தவம் இருக்காது, பைபிள் இருக்காதுன்னு சொன்ன காலகட்டங்கள் எல்லாம் போய் இன்னைக்கு அவர்களே இயேசுவை தேடுகிற காலகட்டத்துக்கு வந்து விட்டார்கள். அல்லேலூயா. எதுக்கு இதை சொன்னேன்னா, இன்னைக்கு உள்ளதான வாலிபர்கள் எல்லாரும் இந்த பைபிள் அப்படிதான் பாக்குறாங்க, ஏதோ ஒரு பழைய புக்கு மாதிரி. எசேக்கியேல் புத்தகம் 39ஆம் அதிகாரத்துல இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ற டெக்னாலஜியை குறித்து அன்னைக்கே கர்த்தர் பேசி இருக்கிறார். வாசிங்கள், எசேக்கியேல் 39:15 வாசிங்கள் பார்ப்போம். தேசத்தில் சுற்றித் திரிகிறவர்கள் திரிந்து கொண்டிருப்பார்கள். யாராவது ஒருவன் மனுஷனின் எலும்பை காணும் போது புதைக்கிறவர்கள் அதை ஆமோன் கோகுடைய பள்ளத்தாக்களை புதைக்க மட்டும் அதன் அண்டையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவான். கவனிங்கள், இந்த வசனத்தை இப்ப படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கும். ஒரு மனுஷனுடைய எலும்பை பார்க்கும் பொழுது அந்த எலும்பை புதைக்கிற வரைக்கும் அதன் மேல ஒரு மார்க் போடுவான், அடையாளத்தை நாட்டுவான். அந்த எலும்பை புதைச்சாச்சா அப்படின்னு அதை வாட்ச் பண்ணுவாங்களாம். 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யுத்தம் நடந்துச்சுன்னா அன்னைக்கு வில்லு அம்பு இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, வாளு கத்தி பட்டயம். இத அந்த காலத்துல ஒருத்தன் செத்து போயிட்டானா அதை புதைச்சாச்சான்னு மார்க் பண்ணி கண்காணிக்கலாம் மாட்டாங்க. செத்தா முடிஞ்சு போச்சு, தூக்கி போட்டு மொத்தமா எரிப்பாங்க, இல்ல மொத்தமா தூக்கி போட்டு புதைப்பாங்க. ஒரு எலும்பு இருந்தா கூட அதை பத்திலாம் அவங்க கேர் பண்ண மாட்டாங்க. நம்மளே பாத்தீங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு கட்டடங்கள் இல்லாத போது புறநகர் பகுதியில் போயிட்டே இருந்தீங்கன்னா நிறைய அதுக்கு முன்னாடி புதைச்சவங்களோட எலும்பெல்லாம் வெளியே வந்து கிடக்கும், குட்டி குட்டியா கிடக்கும். நம்ம காலில் எட்டி உதச்சு விளையாடிட்டு போவோம். இல்ல கொஞ்சம் பயந்தவங்களா இருந்தா வீட்டுக்கு வந்து எதையாவது சுத்தி போடுவோம், ஏன்னா எலும்பு ஏதாவது பண்ணிடும்னு சொல்லி. மற்றபடி அந்த எலும்பை பத்தி நம்ம கேர் பண்ணவே மாட்டோம். ஆனா
அதுக்கு முன்னாடி 2500 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது, ஒரு எலும்பை பார்க்கும் பொழுது அதன் அண்டையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவான். அடுத்து இன்னும் ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது. அதே எசேக்கியேல் 39:11 வாசியுங்கள். அந்நாளில் இஸ்ரவேல் தேசத்திலே சமுத்திரத்துக்கு கிழக்கே பிரயாணக்காரரின் பள்ளத்தாக்கை புதைக்கிற ஸ்தானமாக கோகுக்கு கொடுப்பேன். அது வழிப்போக்கர் மூக்கை பொத்திக் கொண்டு போக பண்ணும். அங்கே கோகையும் அவனுடைய எல்லா சேனையையும் புதைத்து அதை ஆமோன் கோகின் பள்ளத்தாக்கு என்பார்கள். ஏன் புதைக்கிற இடத்துல மூக்க பொத்திக்கிட்டு போறாங்க? பொதுவா நீங்க எல்லாருமே இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு 95% கிறிஸ்தவர்களாகத்தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் கல்லறை தோட்டத்துக்கு ஃபியூனரலுக்கு போகும்போது கன்ஃபார்மாக மூக்கை பொத்த மாட்டீர்கள். ஏன்னா புதைக்கும் போது நமக்கு என்ன வராது? மூக்கை பொத்த வேண்டிய அவசியம் வராது. ஆனால் எரிக்கிற காலம் ஒன்று இருந்தது. இப்பெல்லாம் எலக்ட்ரிக்கல் சுடுகாட்டில் எரிச்சிடுறாங்க. முந்தையெல்லாம் வெளியே தான் எரிப்பாங்க. அந்த எலக்ட்ரிக்கல் சுடுகாடெல்லாம் வரதுக்கு முன்னாடி நல்ல கட்டையை போட்டு மொத்தமாக எரிப்பாங்க. எரிக்கும் போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிற்கவே முடியாது. ஒரு வகையான துர்நாற்றம் வரும். எல்லாரும் மூக்க பொத்திக்கிட்டே போவாங்க. எரிக்கிற இடத்துல மூக்க பொத்துறதுங்கிறது நார்மல். புதைக்கிற இடத்துல மூக்க யாரும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பொத்த மாட்டோம். எப்போ வரைக்கும் கேட்டீங்கன்னா 2020 மார்ச் மாசத்துக்கு வரைக்கும். ஆனா 2020 மார்ச் மாசத்துல இருந்து புதைக்கிற அத்தனை பேரும் மூக்க பொத்திக்கிட்டு இருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. எதனால பொத்திக்கிட்டு இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கொரோனா வந்தபோது அத்தனை பேரும் தங்களுடைய ஒரு மிகப்பெரிய மாஸ்க் போட்டிருந்தார்கள். புதைக்கிற எல்லாரும், புதைக்கிறவங்க பக்கத்தில் இருக்கவங்க கூட மாஸ்க் போட்டிருக்கணும், மிகப்பெரிய ட்ரெஸ் போட்டிருக்கணும். எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கொரோனாவில் மரித்தவர்கள் உடம்பிலிருந்து என்ன வரும்? ஒரு கிருமி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, பரவும், அது அவர்களை பாதிக்கும். எனவே அது பரவாமல் இருப்பதற்கு மூக்கை பொத்தி கொண்டு போக வேண்டும். இந்த 2 வசனத்தையும் ஒரே அதிகாரத்தில் 11-15 கம்பேர் பண்ணி படிச்சு பாருங்க. ஒரு எலும்பை புதைக்கிறவன் அதன் அண்டையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவான். புதைக்கிறவர்கள் மூக்கை பொத்தி கொண்டு போவார்கள். அதாவது இங்கிலீஷ்ல ட்ரெஸ்பாசர்ஸ் இருக்கும். அந்த வழியா போற எல்லாருமே மூக்கை பொத்திக்கிட்டு போவாங்க. இந்த சம்பவம் நமக்கு இன்னைக்கு ஈஸியா புரியும், ஜென்சிக்கு ஈஸியா புரியும். கொரோனா வந்த பிறகு, அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியாது. கொரோனா வந்த பிறகு புதைக்கிற அத்தனை பேரும் மூக்கை பொத்தி கொண்டு போனார்கள். அந்த வழியா போகிறவர்களும் மூக்கை பொத்தி கொண்டு போனார்கள். அந்த கொரோனால ஒரு பாடியை புதைக்கிற வரைக்கும் அதுகிட்ட ஒரு மார்க் இருக்கு. அந்த பாடியை புதைச்சாச்சா, அதை கொண்டு போய் அதை புதைக்காம விட்டுறக்கூடாது, உடனடியா புதைக்கப்பட வேண்டும் அப்படின்னு அந்த அண்டையத்தில் ஒரு மார்க். இது நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொரோனா கிருமிக்கு நடந்துச்சு. ஆனால் நியூக்ளியர் பாதிக்கப்பட்டால் நல்லா கவனிச்சீங்கன்னா, நியூக்ளியரோட எஃபெக்ட், அந்த ஆள் செத்து எரிஞ்சு கூட போயிடுவாரு. ஒரு சில எலும்புகள் இருந்தால் அந்த எலும்புகளில் இருந்து நியூக்ளியர் எஃபெக்ட் என்ன செய்யும்? ரேடியேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் என்ன செய்வாங்கன்னா, பொதுவா நியூக்ளியர் பாதிக்கப்பட்டு இறந்தவங்களை எரிக்க மாட்டாங்க, புதைப்பாங்க. ஏன்னா எரிச்சா அந்த காத்துல என்ன கலக்கும்? நியூக்ளியர் ரேடியேஷன் புறப்பட்டுரும். அதனாலதான் என்ன செய்வாங்கன்னா, இந்த நியூக்ளியரால பாதிக்கப்பட்டவங்க, நியூக்ளியர் பிளான்ட் எல்லாம் வெடிச்சிடும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபுகுஷிமாங்கிற இடத்துல ஜப்பான்ல ஒரு நியூக்ளியர் பிளான்ட் சுனாமில பாதிக்கப்பட்டுச்சு. அதுல இறந்து போனவங்க அத்தனை பேரையும் எரிக்க கூடாது, புதைக்கணும்னு சொல்லி அன்னைக்கு உள்ள ஜப்பான் பிரதமர் அன்னைக்கு உத்தரவு போட்டார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது எரிச்சா அது காத்துல கலந்துரும் சொல்லி. சோ அப்ப புதைக்கிற அத்தனை பேரும் இப்படித்தான் மாஸ்க் போட்டிருந்தாங்க, மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும். இந்த வசனம், இந்த காரியம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எசேக்கியேல் புஸ்தகம் 39:11-15 இருக்கு. இந்த புஸ்தகம் எழுதப்பட்டது 2500 வருஷத்துக்கு முன்னாடி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2500 வருஷத்துக்கு முன்னாடி யுத்தம் நடந்தால் இப்படி ஒரு சம்பவம் இருக்குமா? இதை நினைக்க முடியுமா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி புதைக்கிறவங்க அத்தனை பேரும் மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் புதைப்பாங்கன்னு உங்களால கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டோம். கொரோனா வந்த பிறகுதான் நமக்கு அந்த அறிவு வந்துச்சு. அது வரைக்கும் அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. ஆனா இன்னைக்கு நம் கண்களுக்கு முன்பாக இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் 100% மூக்கை பொத்தி கொண்டு போகிற காலம் வந்துவிட்டது. புதைக்கிறவர்கள் மூக்கை பொத்தி கொண்டு போகிறபடி புதைக்கத்தக்கதாய் வந்துவிட்டது. இன்னும் ஒரு வசனத்தை வாசியுங்கள். சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. சகரியா 14:12 வாசிங்க. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, அவர்கள் காலூண்டி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும், அவர்கள் கண்கள் தங்கள் குழியிலே கெட்டு போகும், அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். இந்த சம்பவத்தை யோசிச்சு பாருங்க. நிற்கும் பொழுதே சதை அழுகி போகும், பார்க்கும் போதே கண் கெட்டு போகும், பேசிக்கிட்டு இருக்கும் போதே வாயில இருக்கிற நாக்கு அழுகி போகும். இது எப்ப நடக்கும்? இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும்? எந்த காலத்தில் இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா இன்னைக்கு அதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஒரு நியூக்ளியர் வார் வரும்பொழுது முழுவதுமாக நடக்கும். 1943 42-43 ஹிரோஷிமா நாகசாக்கில
ஒரு குண்டு போடப்பட்டது. உங்க எல்லாருக்கும் தெரியும், அணுகுண்டு போடப்பட்டது. ஒரு 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 ஊரே ஒரு நிமிஷத்தில் எரிந்து சாம்பலா போச்சு. அவர்கள் அப்படியே உருகி எரிந்து போனார்கள். அந்த குண்டை போட்ட அந்த பைலட், அவர் தான் குண்டு போட்டு வந்தவர். அது போட்டவர் அது எரிஞ்சதை பார்த்தது புத்தி பேதலிச்சு போச்சு. அதுக்கப்புறம் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ல போயிட்டார் அவர். அதுக்கப்புறம் காப்பாற்ற முடியாத நிலைமை வந்துருச்சு. யோசிச்சு பாருங்க, 1943 போடப்பட்ட அந்த குண்டே அவ்வளவு வீரியம் வாய்ந்தா இருக்குமானால், இப்போ அதுக்கப்புறம் 70 வருஷம் ஆயிருக்குது. அதை விட 20,000 மடங்கு சக்தி வாய்ந்த குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் ரஷ்ய அதிபர் புதின் சொல்றாரு, இந்த வார ஸ்டார்ட் பண்ணாதீங்க, பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மனித சமுதாயம் என்னவாகும் எனக்கு தெரியாதுங்கிறார். அதே காரியத்தை தான் இதுக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்த ஜோ பைடன் சொல்றாரு, இந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆச்சு, 500 கோடி பேர் வரைக்கும் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு அவர் சொல்றார். இது அவர் சொன்னது. நான் பின்னாடி அந்த உங்களுக்கு அதை இதை காட்டுறேன், கவனிங்கள். அந்த அளவுக்கு இந்த குண்டினுடைய வீரியம் இருக்கிற நியூக்ளியர் எஃபெக்ட், அதைத்தான் இப்பொழுது யூஸ் பண்ண தொடங்கி இருக்கிறார்கள். இது இப்போ ஏறக்குறைய 10 நாடுகளுக்கு மேல நியூக்ளியர் அந்த அணுகுண்டுகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இது எங்க போய் முடியும் தெரியாது. ஆனால் யுத்தமானது பெருசாகிட்டே போகுது. எசேக்கியேல் 38-39 சொன்ன தற்காலத்தில் நடைபெற வேண்டிய யுத்தத்தினுடைய காரியங்கள் எல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக நடைபெற ஆரம்பித்திருக்கிறது. இந்த யுத்தத்திலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், இது மழைக்காக ஆரம்பிக்கப்பட்டது என்று நான் வசனத்தில் நம்ம வாசிச்சோம். எசேக்கியேல் 38:8 எசேக்கியேல் 39:2 வாசிச்சோம். இதுல இந்த யுத்தம் இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த யுத்தத்துல உங்களுக்கு ஒரே ஒரு அடையாளத்தை நான் சொல்லிவிட்டு போகிறேன். ஒரு இயேசு கிட்ட கேட்கிறாங்க இல்லையா, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல். இந்த யுத்தம் அடுத்த கட்டத்துக்கு போகும். இந்த சபையின் காலம், புதிய ஏற்பாட்டினுடைய காலம் கடைசி நிமிஷத்துக்கு வந்து விட்டது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு அடையாளத்தை நான் சொல்லுகிறேன். இந்த 2 மலைகளை குறித்து நீங்கள் பார்க்கிறீர்கள். இங்கே போடப்பட்டிருக்கிறது 2 மலைகளை குறித்து. இதுல இருக்கக்கூடியதான ஒன்று தி டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லக்கூடிய இந்த மலையிலே ஒரு வழிபாட்டு தலம் இருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். மேல இந்த வழிபாட்டு தலம் அவர்கள் ரிமூவ் பண்ணுவார்கள். ஒன்று இஸ்ரவேலர்கள் ரிமூவ் பண்ணுவார்கள், அல்லது யுத்தத்திலே அது இடிக்கப்பட்டு போகும். அப்படி வாய்ப்பு இருக்கிறதா என்றால் வசனத்தின்படி அப்படி நடந்தால்தான் அதுக்கு வாய்ப்பு. வாசிங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்கள். லூக்கா 21:24 வாசிங்கள். பட்டய கருக்கினாலே விடுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அவருடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இந்த பகுதி முழுக்க ஹோலி சைட்டாக, அதாவது பரிசுத்த பூமியாக இஸ்ரவேல் அறிவிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே போர்டு வச்சுட்டாங்க. அவங்க ஏற்கனவே அங்க என்ன பண்ணிட்டாங்க, போர்டு வச்சுட்டாங்க. அவருடைய அர்த்தம் என்னன்னா, எல்லா மதங்களிலும் நீங்கள் பார்க்கும்போது, நான் உலகளாவிய சொல்லுகிறேன், எல்லா இடத்துல நீங்கள் பார்க்கும்போது தங்களுடைய மதத்துக்கு என்று ஒரு புனித ஊர் வச்சிருப்பாங்க, இடம், ஸ்தலம் வந்து வச்சிருப்பாங்க. அங்கே வேற எந்த மார்க்கத்தாருடையதான வழிபாட்டு தலமும் இருக்கக்கூடாது என்று அவர்கள் தீர்மானித்திருப்பார்கள். அதை நீங்க எல்லா மதத்திலும் அந்தந்த நாட்டிலே நீங்கள் பார்க்க முடியும். ஏறக்குறைய ஒரு 25 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர்லயே அதை முழுவதுமாக அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, செக்யூர்டு பண்ணி மற்ற மதத்தார் உள்ளே வராதபடி பார்த்துப்பாங்க. மற்ற மத வழிபாட்டு தலங்கள் உள்ளே வராது, எந்த காரியம் நடக்காது. இதை எல்லா மதங்களும் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த ஸ்தலத்தை இஸ்ரவேலர்கள் செய்வார்கள் என்று வேதம் சொல்லுது. அப்படி செய்ய வேண்டுமானால் இங்கே இருக்கக்கூடிய எந்த புறஜாதியார் அல்லது மற்ற மதத்தாருடைய எந்த வழிபாட்டு தலமும் இருக்கக்கூடாது. இந்த வருஷம் அவர்கள் என்ன செய்தார்கள், மார்ச் ஏப்ரல்ல மற்ற வழிபாட்டுக்காரர்கள், நான் கிறிஸ்தவர்களையும் சேர்த்து சொல்லுகிறேன், கிறிஸ்தவர்கள் சேர்த்து மற்ற வழிபாட்டுக்காரர்கள் யாரையும், யூதர்கள் அல்லாதவர்கள் யாரையும் இந்த இடத்துக்குள்ள அவங்க விடவில்லை. இது உள்ள போய் வழிபாட்டு நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கல. எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டாங்க. வேட்டிகன்ல இருந்து ஒரு கார்டினல் போய் அங்க போய் ஈஸ்டருக்கு அங்க ஒரு மிக முக்கியமான ஒரு ஆராதனை செய்யணும்னு சொல்லி போன போது அவரையும் தடுத்து விட்டார்கள். கடைசியில உலகளாவிய எல்லாரும் பேசி தலைவர்கள் சொல்லி தான் விட்டாங்க, திருப்பி அடைச்சிட்டாங்க. அவருடைய அர்த்தம் என்னன்னா, அவர்கள் இதை ஒரு புனித தலமாய் மாற்றி இந்த இடத்துல 3வது தேவாலயத்தை கொண்டு வர வேண்டும் என்பது அவர்களுடையதான எண்ணம். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சைட்டுக்குள்ள இந்த மலையை சுத்தி இருக்கிற எல்லா பகுதியில் இருக்கிற அத்தனை வழிபாட்டு தலத்தையும் இடிப்பார்கள் அல்லது இல்லாமல் போக பண்ணுவார்கள்.
அதுல பிரதானமாக இதை செய்வார்கள். இந்த வழிபாட்டு தலத்தை அவர்கள் ரிமூவ் பண்ணுவார்கள். நீங்கள் அதை காணும்போது, இது அவங்களுக்கும் அவங்க மதத்துக்கும் உள்ள பிரச்சனை, இதுல நமக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா நமக்கு ஒரு அடையாளம் மட்டும் இருக்கு. அப்படி அவங்க அதை செஞ்சிட்டாங்கன்னா புறஜாதியாரின் காலம் நிறைவேறுகிறது என்று அர்த்தம், முடிவுக்கு வருகிறது என்று அர்த்தம். அதோடு கூட இந்த இடத்துல 3வது தேவாலயத்தை கட்டுவதற்கான ஒரு வேலையை செய்வார்கள். அதை நான் அடுத்து உங்களுக்கு சொல்லிதான் முடிப்பேன். எனவே இந்த வழிபாட்டு தலம் அங்கிருந்து ரிமூவ் ஆகிறதை நீங்கள் பார்த்தீர்களானால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது புறஜாதியார் காலம், அதாவது நம்முடைய காலம், சபையின் காலம் முடிவுக்கு வருகிறது. இனி காலம் செல்லாது. அதோடு கூட நாம் கடைசி நிமிஷத்துக்கு வந்து விட்டோம் என்று அர்த்தம். அதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒன்று, யுத்தத்தில் விழலாம். இல்லை என்று சொன்னால் மிகப்பெரியதான ஒரு பூமி அதிர்ச்சி இஸ்ரவேல் தேசத்தில் வரும். எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்கள். எசேக்கியேல் 38:19 வாசிங்கள். அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி, அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டாகும் என்று வேதம் சொல்லுது. இந்த பெரிய அதிர்ச்சி என்றால் இன்றைய அளவில் பெரிய அதிர்ச்சின்னு எதை சொல்லுவாங்கன்னா 7 புள்ளிக்கு மேல நடக்கிற பூகம்பத்தை தான் பெரிய அதிர்ச்சி என்று சொல்வார்கள். 4.5 5க்குள்ள வந்தா அது சின்ன அதிர்ச்சி, நில அதிர்வு அப்படிம்பாங்க. ஆனா 6.7 புள்ளிக்கு மேல போயிருச்சுன்னா அதுக்கு பேரு பெரிய அதிர்ச்சி. இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சி ஒன்று உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது, வேதத்தில் எழுதியிருக்கிறது. இப்போ இஸ்ரவேலுடையதான ஜியோகிராபிகள் அல்லது ஜியாலஜிக்கல் என்று சொல்வார்கள், அந்த புவியியல், அதை ஆராய்கிறவர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, இஸ்ரவேல் பெரிய பூமி அதிர்ச்சியை சந்திக்க போகுது. அதற்கு அடியில பூமி, அந்த பிளேட் என்று சொல்வார்கள், அதையெல்லாம் மிகப்பெரியதான ஒரு நிலை இருக்கிறது, பூமி அதிர்ச்சி வரக்கூடிய நிலை இருக்கிறது. நாம் அதற்கு ஆயத்தப்படணும்னு கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க. சோ இஸ்ரவேல் அரசாங்கம் பெரிய பூமி அதிர்ச்சி வந்தா என்ன செய்யணும் என்பதற்கு ஜனங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது தொடர்ச்சியா நடந்துகிட்டு. இப்போ இஸ்ரவேல் தேசம் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சியை சந்திக்கும். யுத்தத்திலேயோ பூமி அதிர்ச்சியிலேயோ இந்த ஸ்தலம் அங்க இருக்கிறதை அவர்கள் எடுக்கிறதை நீங்கள் காணும் போது உங்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும், நமக்கு கிடைத்த கடைசி அடையாளம் முடிவுக்கு வந்துவிட்டது என்று அர்த்தம். இனி காலம் செல்லாது. நாம் வருகைக்கு புறப்பட்டு போறதுக்கு என்ன ஆயத்தம் பண்ணணுமோ அதை தான் செய்ய தொடங்கணும். அதுக்கப்புறம் இப்ப மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டது, அந்த கன்னிகைகள் தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணினார்கள் இருக்குல்ல, அந்த சவுண்ட் தான் இப்ப நமக்கு கிடைக்குது. நீங்க பார்க்கிற கடைசி அடையாளம் இதுதான். அது நடந்ததை நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்கள் தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணுங்க. எந்த நிமிஷமும் மணவாளன் வந்து கூட்டிட்டு போயிடுவார்னு அர்த்தம். இயேசு சொன்ன இத்தனை காரியங்களும் இவ்வளவு துல்லியமாய் 2000 வருஷம் கழித்து நம் கண்களுக்கு முன்பாக நடக்குமானால் அவர் வருவேன் என்கிற வாக்கு தத்தமும் துல்லியமாய் நடக்கும். எந்த விதமான மாற்று கருத்தும் அதில் இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் அந்த வருகையை பார்க்கிற கூட்டத்தில் நீங்களும் நானும் இருப்போம். அதில் பிரவேசிக்கிற இடத்தில் நீங்கள் நானும் இருப்போம். அல்லேலூயா. இது முதலாவது பட்டயத்தினாலும் என்று வேதம் சொல்லுகிறது. இது 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டது. 2வது பட்டயத்தினாலும், அடுத்து பஞ்சத்தினாலும். மிக பெரியதான ஒரு பஞ்சம், தண்ணி பஞ்சம், சாப்பாட்டு பஞ்சம் எல்லாம் வரும்.